ஒரு காலத்தில் ராணி பரணி என்று 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் நட்புக்கு பெயர் பெற்றவர்கள். ஒரு நாள் இருவரும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்துக் கொண்டனர். அது யார் முதலில் தங்கள் பயிர்களை நன்றாக செழிப்பாக வளர்த்து அறுவடை செய்கிறார்கள் என்று ஒரு போட்டியை நடத்த முடிவு செய்தனர். தன்னை நிரூபிப்பதில் எப்போதும் ஆர்வமுள்ள பரணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். ராணியை மிஞ்சும் அவசரத்தில் பரணி தனது பயிர்களை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை. அவன் தொடர்ந்து பயிர்களை பறித்து வேர்கள் நன்றாக வளர்கிறதா என்று ஆராய்ந்தான். பொறுமையின்றி வளர்ச்சியின் அறிகுறிகளுக்காக காத்திருந்தான். அதிகமாக நீர்ப்பாசனம் செய்தான் மற்றும் பல்வேறு முறைகள் மூலம் வேகமாக வளர பயிர்களை கட்டாயப்படுத்த முயன்றான். இதற்கிடையில் ராணி தன் வயல்களுக்கு தினமும் சென்று சரியான அளவு தண்ணீர், சூரிய ஒளி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருப்பதை உறுதி செய்தாள். பயிர்கள் நன்றாக வளர துணையாக நின்றாள். இயற்கையின் போக்கை நம்பி பொறுமையாக காத்திருந்தாள். வாரங்கள் செல்ல செல்ல ராணியின் பயிர்கள் செழித்து வளர்ந்தன. அதே சமயம் பரணி தனது பொறுமையின்மையால் வாடத் தொடங்கினான். இறுதியில் ராணி ஏராளமான பயிர்களை அறுவடை செய்தாள். பரணி வெறுங்கையுடன் இருந்தான். ராணி தன் நண்பன் தனது தோல்வியால் கவலையுடன் இருப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அவர்களின் நட்பு போட்டி இருந்த போதிலும் அவனுக்கு உதவுவதே சரியான விஷயம் என்று அவளுக்கு தெரியும். ராணி தனது நண்பனுக்கு பயிர் வளர்ப்பின் நிபுணத்துவத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்கினாள். பொறுமையின் முக்கியத்துவத்தையும் பயிர்களுக்கு சரியான கவனிப்பையும் கற்பித்தாள். ராணியின் உதவியுடன் பரணி விவசாயம் மற்றும் விடாமுயற்சி பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டான். அவரது பண்ணை இறுதியில் செழித்தது. அவர்கள் இருவரின் பண்ணைகளும் அபரிமிதமான விளைச்சலை தந்தது. ஒன்றாக வேலை செய்ததால் அவர்களது நட்பு வலுவடைந்தது. அன்று முதல் உண்மையான வெற்றி என்பது போட்டியினால் அல்ல, மாறாக ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர ஆதரவில் இருந்து வருகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர்.